Good evening, guys. Welcome back to the channel. The Crease with Picture. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா நேத்திக்கு நடந்த மேட்சோடைய ரிவ்யூ பார்க்க போறோம். அதாவது வன்மத்தை கக்க 4 பேர் வந்திருக்கோம். நாலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நியூ மெம்பர் ராகுல். So joining with me myself Bharat, Melvin, Jasper and Rahul, the new member. இப்போதைக்கு வீடியோ வந்திருக்காரு. அதாவது ஸ்பெஷல் வன்மத்தை கக்கிறதுக்காக வர கூப்பிட்டுருக்கோம். So yes, நேத்திக்கு மேட்ச் யாருன்னு சொல்லிருக்கேன். அவர் இந்த ஆர்சிபி ஃபேன். இஸ் a மொரட்டு கோலி அண்ட் ஆர்சிபி ஃபேன். பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இந்த வருஷம் கப் நமக்கு தான் சொல்லிட்டு இருக்காப்ல. 2க்கு 2 4 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. சேப்பாக்ல கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஓகே, இன்னைக்கு என்னென்ன எரர்ஸ் நடந்திருக்கு, எதனால வந்துட்டு நேற்று மேட்ச் அந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆச்சு, முழுக்க தோற்றது காரணம் சிஎஸ்கே தான். ஆர்சிபி பக்கம் அக்கலா இல்ல, அவங்க நல்ல எஃபர்ட் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. பியூர் லக்கே இல்லைங்க. ஆமா, அவுட் ஸ்மார்ட்டட் அண்ட் காஸ்ல்ட் அவே. அதாவது சிஎஸ்கே வந்து இங்க இருந்தாங்கன்னா ஆர்சிபி அங்க இருக்காங்க. சோ நோ வரிஸ். இன்னைக்கு ஒரே ஒரு செக்மெண்ட் தான், வாட் வென்ட் ராங். எஸ், வாட் வென்ட் ராங் இன் சிஎஸ்கே. ஜாஸ்பர் சொல்லுங்க, என்ன ராங்கா போச்சு? எல்லாமே ராங்கா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங், கேவலமான ஒரு ஃபீல்டிங். ஏன்டா சின்ன பிள்ளை கூட அந்த லட்டு கேட்ச பிடிப்பான். கூடான ஒருத்தன் இருக்கான், காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல தான் ஒன்றும் பண்ண மாட்டான், ஃபீல்டிங்காவது ஒழுங்கா பண்ணலாம்ல. லட்டு கேட்ச விட்டான். 17ல போயிருந்தா ஒரு 30-40 ரன்னு கிட்டத்தட்ட கம்மியா இருந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் இயர். அடுத்து வந்து ருத்ராஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 10 ஓவர்லயே 6 பவுலர்ஸ்ல உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. மாத்தி பவர் பிளேல தான் போடுறானுங்க. 4-5 பேர் போடுறானுங்க. என்ன விக்கெட்டும் விழுக மாட்டேங்குது. விழுந்தாலுமே அவ்வளவுதான், அவன் கொடுத்த வேலையை அவன் முடிச்சுட்டான். இனிமேல் அது விழுந்தா என்ன, விழுகலன்னா என்ன, அப்படி விக்கெட் விழுகுது. அதெல்லாம் எனக்கு எல்லாமே ராங்க தான். இதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லுங்க. பத்தி பேசுவோம். பேட்டிங் பத்தி நானே பார்க்க ஆரம்பிக்கிறேன். போன ரிவ்யூல சொன்ன மாதிரியே ஓப்பனிங் பேரு அங்கேயே திரும்பவும் ஒரு எரரு. நேற்று ஃபுல்லாமே எரர் தான். எங்களோட காலேஜ் லேப்ல கோடிங் போடுவோம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து, அதுல வரும் எரர்னு. அது மாதிரி தான் நேற்று மேட்ச் ஃபுல்லாமே பண்ணிட்டு இருந்தானுங்க. ஃபீல்டிங்ல உழப்பு பத்தாதுங்க. ஓப்பனிங்ல வந்தாரு ராகுல் திரிபாதி. அந்த விக்கெட்டை பாத்தீங்கல்ல, என்ன மாதிரி ஒரு விக்கெட்டுங்க. கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் வந்த உடனே சரி இவர் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு நேற்று வந்து ரொம்ப பேடாவே சொல்லணும். நம்பர் 3ல இருக்கு, சரியா தப்பா? முற்றிலும் தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தாரு, had a bad day. ஏன்னா 24 பால்ஸ்ல 50 அடிச்சுட்டு வந்த ஒருத்தர் வந்துட்டு கக் அவுட் ஆயிட்டு போறது வந்துட்டு ஒரு மனசுக்கு வருத்தமா தான் இருக்குன்னா, போன மேட்ச் நம்ம நல்லா அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு வருவாங்க. பட் earlier the chase was too. இதுக்கடுத்து ஒருத்தர் வந்தாரு ஆஃப்டர் ருத்ராஜ் கெய்க்வாட். The name is தீபக் ஹூடா. அவர் எதுக்கு இருக்காரு? டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவர மட்டும் சொல்லல. இல்ல சொல்ல போறோம்னா இல்ல இந்த அளவுக்குலாம் நீங்க வன்மத்தை கக்குனீங்கன்னா போஸ்டர்லயே புதைச்சிருவோம் உங்களை. தீபக் கூட ஆக்சுவலி நல்ல பிளேயர், நல்ல ஹிட்டர் ஆஃப் பால். ஆனா சமீப காலமா பேட்லயே பட மாட்டேங்குது. மேபி அந்த டிராப் பண்ணலாமே. சிஎஸ்கே டிராப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 2 மேட்ச் தான் போயிருது. திரிபாதி தீபக் கூட அவங்க 2 பேர் மேலே அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா போட்ட நேத்தன் எலிஸ் என்னடா இல்ல, அவங்க 2 பேர் மேலே நம்ம ப்ளேம் வைக்க வேணாம். 2 மேட்ச் தான் போயிருக்கு, இன்னும் பாப்போம். நாளைக்கும் இதே 11 தான் வருவாங்க கண்டிப்பா. அது நிச்சயமான ஒரு விஷயம் தான். ஒரு தனி நபருக்கான ஒரு செக்மெண்ட் இப்ப நம்ம கொண்டு வர போறோம். தனி நபர் மனசுக்கு பிடித்தமான ஒருவர் எம்எஸ் தோனி. ஆனா வந்துட்டு எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டான ஒரு விஷயம், எங்களுக்குன்னு இல்ல, ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், ஒரு பெரிய தோனி ஃபேனா இருக்கட்டும், தோனிக்கு முட்டு கொடுக்குற ஒரு ஆளா கூட இருக்கட்டும், கிரிக்கெட் நாலேஜே இல்லாத ஒரு ஆளா கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு வருத்தம், எல்லாருமே வெளிப்படுத்தின ஒரு வருத்தம் என்னன்னா, அதாவது எனக்கு நேற்று மேட்ச் தோத்தப்போ கூட வருத்தம். ஏன் 12.2ல தோனி வரல? என்ன காரணத்துக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்தாரு? நடக்க முடியலப்பா தோனியால. கால் வலிக்காதா? என்னங்க ஒரு அதாவது ஒரே இடத்துல நிக்க நியாயமா? இப்போ ஒரு இந்த பையன்லாம் அப்படி பேசுற அளவுக்கு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? கிரிக்கெட் ஆட பேட்டை கொடுத்தீங்கன்னா அப்படிதான். இப்போ ஒரு டீம் நேற்று நானே ஒரு மேட்ச் நடக்கும்போது ஃபோன் காலில் கனெக்ட் ஆயிருந்தோம். அப்பவே சொன்னேன் 12.2 அஸ்வின் வரும்போது அஸ்வின்கிட்ட சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படியாவது 15 ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருங்க, அங்க ஒரு விக்கெட் விடுங்க, அப்போ வருவார் அவரு அப்படின்ற மாதிரி தான் உள்ள ஏதோ பேச நடந்திருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான்.
அதே மாதிரி 15.2 அஸ்வின் அவுட், அங்க தோனி வராது. ஏங்க அந்த 24 பால்ல 90 ரன்ஸ், அப்போ கூட அந்த வின் ப்ராபபிலிட்டி தோனி அப்படின்றது ஒரு மனுஷன் மேலதான் வந்துட்டு நிக்கும் அப்படின்னு இல்லங்க, அவருக்கு 43 வயசு ஆயிருக்கட்டும், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஏஜ்டு பர்சன் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனா வந்து ஒரு 15 பால்ல 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குங்கும் போது அவர் ஏன் 12வது ஓவர்ல 6 விக்கெட் போகும்போது வெளியே வரல? அதுதான் 10,000 கொண்டு ஏன் வரல? வெளியே ஏன் வரல? நீங்க கொடுத்த 15,000 10,000 டிக்கெட்லாம் வந்து 15வது ஓவருக்கு மேல மட்டும்தான் கிடையாதுங்க. இது வந்துட்டு எப்படின்னா, இத்தனை நாள் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருப்போம் அந்த டீம்ல ஒரு ஸ்லாட் வேஸ்ட் ஆகிக்கிட்டே போகுதுன்னு. பட் இதுதான் கடைசி சீசனா கூட இருக்கட்டும், இருக்கிறது தான் நல்லதுன்னு இப்ப எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. டீமே 30+ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 35 ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு போலாம். 35+ தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாதி பேர். கதையா என் வாழ்க்கை. என்னன்னா மனசுல இவனுக்கு வந்து வன்மம் இருக்கு, எங்களுக்குலாம் வருத்தம் இருக்கு. அததான் வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கும். என்ன மாதிரி ஒரு டீம் நேற்று தோத்துறது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேவலமான ஒரு தோல்வியா. ஸோ நேற்றுக்கு வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் டீம் எரர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தனி நபர் மேல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேம் வைக்கவே ஒரு கூடாது. வின்னிங் காம்பினேஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றப்போ அதை விட்டுட்டு பிரான்சைஸ் ஸ்டார் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க. ஏன்னா நேத்தன் எல்லிஸ் பெர்ஃபார்ம் வெல். எல்லா பேட்டர்ஸ்மே ஆர்சிபி இன்டென்ட் ஆடுறாங்க. முதல்ல இவங்க பேட் எங்க ஃபுல் ஸ்விங் ஒரு பேட்டர் கூட அடிச்ச மாதிரி இல்லையே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. சும்மா ஏதோ பால பார்த்து சும்மா அங்கிட்டு தடை அந்த மாதிரி அது ஒரு பேசக்கூடிய விஷயம் தான். படுதா ஒரு இன்டென்ட்டே காட்டால அடிச்சு விளையாடவே இல்லை, எல்லாம் தடவை தான் செஞ்சாங்க. அதுதான் வந்துட்டு கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. எல்லா டீமுமே முதல் சிஎஸ்கே என்ன பண்ணாது காரணம், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி ஐபிஎல் இருந்த ஃபார்மேட்டே வேற. இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா சிஎஸ்கேவோட அடாப்டபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா டீமுமே மினிமம் 200 ரன்ஸ்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு எல்லா பிச்சு எங்க போனாலும். இப்போ ஆனால் சிஎஸ்கே அந்த ஒரு ஃபயர் பேட்டிங் லைனப் இல்லை, எந்த ஒரு அக்ரஸர் பேட்டரும் இல்லவே இல்லை. தனி ஆளா நின்று நான் இந்த மாதிரி நான் வின் பண்ணி கொடுக்க முடியும். மற்ற டீம்ல எடுத்தீங்கன்னா ஒரு பூரன் இருக்காரு, டிசில ஸ்டெப்ஸ் இருக்காரு, அசுதோஷ் சர்மா இருக்காரு, இது நேத்து ஆர்சிபில கூட டிம் டேவிட் இருந்தாரு. இந்த மாதிரி எல்லாமே ஒரு நான் சொல்றது ஒரு ஃபினிஷர் ரோல்ல நான் கம்ப்ளீட்டா மேட்ச் தனியா நின்று டர்னிங் பாயிண்ட் கொடுக்க முடியும். ஆனா சிஎஸ்கேல ஒரு காலத்துல இருந்தாரு அந்த மாதிரி இருந்தப்ப இப்போ சிஎஸ்கே அடாப்டபிலிட்டி இல்ல, ஒரு நியூவா எடுக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்ல. நூறாகம தவிர வேற எதுவும் யாருமே யங்ஸ்டரே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் டீமுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அது 25 பேர்லயே நல்ல நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. சான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. தோனியை தான் ரெஸ்ட் பண்ணணும். இல்ல இம்பாக்ட் பிளேயர்ல தோனி ஆண்ட்ரே சித்தார்த் உண்மையிலே அது சொல்லப்பட. ஆனா இம்பாக்ட் பிளேயர்ல தோனி மட்டும் யாருங்க விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க? அதான் இம்பாக்ட் பிளேயர்ல தோனியை கீப்பிங் பண்ண விட்டுட்டு பேட்டிங் வேணாம்னு நடந்து வரதுக்காக தாங்க காசே கொடுத்துட்டு வரானுங்க. அவருடைய கீப்பிங் டீம் ஜெயிக்கணுமா காசு கீப்பிங்க்கு ஃபேனா பேட்டிங்க்கு ஃபேனா ரெண்டுத்துக்குமே இல்லை. நாங்க அவருடைய டிஜே பாட்டுக்கலாம். ஆமா சிஎஸ்கேவோட லெவல்ல வந்து ஆண்ட்ரே சித்தார்த்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த பையனா நல்லா பேட்டிங் ஆடுறவர். நான் டிஎன்பிஎல் அவரோட இதை பார்த்துருக்கேன். ஆண்ட்ரே சித்தார்த் வந்துட்டாருன்னா கொஞ்சம் நல்லா ஆடுவார், நல்லா ஆங்கர் பண்றவர், கொஞ்சம் நல்லா ஹிட்டிங்கும் ஆடுவார், கிளாசிக்கல் ஷாட்ஸும் ஆடுவார். நிறைய பேர் சொல்லியதாங்க இருக்கு. புது பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியும். கொடுத்த பிளேயருக்கே திரும்பி கொடுத்துட்டு இருந்தோம்னா இப்படிதான் டீம் மண்ணாரி போயிட்டு இருக்கும். மேனேஜ்மெண்ட் நான் ஒன்றுதான் சொல்றேன். இப்போ மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகணும். அவன் பவர் பிளேலே 120 150 அடிக்கிறாங்க. இங்க வந்து உட்காந்து இன்னும் 40 ரன்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. 40 ரன் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னமும் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் மேலேயே போய்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். 190 சேஸ் பண்ணி 2018 தான் கடைசியா சேஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. ஆனா ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் நம்பி அவங்கள 11ல எடுத்து நம்பி விளையாட விடுங்க. அடுத்து சில லாக்டவுன் கிட்ஸ் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் முட்டு கொடுக்குற நிப்பாட்டுங்கடா. நேத்து தோத்துட்டீங்கன்னா விடுங்கடா. அதை விட்டு முட்டு கொடுக்குறானுங்க, மொரட்டு முட்டு. டிராஃபி ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அப்படியே திரும்பணும்னா போறதுக்கு அப்படியே அவுட் ஸ்மார்ட் பண்ணி நாங்க நல்லா ஆடுறோம்னா எங்களை வந்துட்டு நீங்க கலாய்க்க முடியாது, உங்க கோட்டையிலே வந்துட்டு உங்களை அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆர்சிபி அடிக்க சொன்னாங்க. ஆர்சிபி கம்ப்ளீட்லி காசு
பவர் பிளேலே புவனேஸ்வரும் ஏசுலுட்டு மாறி ஸ்விம் பண்றாங்க. என்னதாங்க என்னடா பெரிய போல்ட் பும்ரா ஏசுலுட்டு புவனேஸ்வர் காம்பினேஷன் தெரியுமா? அந்த மாதிரி தான் நேத்து இல்ல போட்டாங்க. குணால் பாண்டியா போடவே இல்லை இன்னும் குணால் பாண்டியா லாஸ்ட் ஓவர் நிக்க வச்சுட்டு இந்த சின்ன பையலெல்லாம் நிக்க வச்சுட்டு தம்பி இந்த 3 பால் போடுறோம் நீங்க அடிக்கிறது தெரியா? ஆமா அந்த மாதிரி தான். அவரு வந்து போடுறான் 110 மீட்டர் சிக்ஸ் போடுங்க. இது சூப்பரான ஷாட். யாரு வந்துட்டு ஆக்சுவலி உண்மையிலே நேத்து கமெண்ட்ரி பார்க்கும்போது தான் திரும்ப சொல்லணும்னால அதுதான் அவர் அதை இமிட்டேட் வேற பண்றாரு. முடியல. நான் வந்துட்டு ஒரு லெவலுக்கு ஒரு தோனி என்ட்ரு ஆகும்போது நான் இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் பண்ணல. நான் ஹாட் ஸ்டார் தான் பாக்குறேன். ஹாட் ஸ்டார் தான் பாக்குறதுனால லாங்குவேஜ் உண்மையிலே சொல்ல போனோம்னா ஆர்சிபி பெர்ஃபார்ம்ட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆர்சிபி இஸ் பேக். அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க பிரைம் ஆர்சிபி வேணா பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா யூ ஆர் வாட்சிங் நியூ ஆர்சிபி. ஆனா இந்த ஆனா 18 இயர்ஸ் சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பாத்துருக்கீங்களா? சிஎஸ்கேவே இப்படி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் சிஎஸ்கே ஆர்சிபி கிட்ட வந்துட்டு நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தது இந்த ஸ்பான் ஆஃப் 18 இயர்ஸ். ஐ மீன் சாரி 16 இயர்ஸ். 2 வருஷம் தெரியுங்க ஜெயில போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. 2016-17 எங்க போனாரு உங்க தோனி? ஸோ ஓகே, இப்போ அடுத்து நம்ம வாட் வென்றான் அதை முடிச்சிட்டோம் அண்ட் ஆர்சிபியோட ரிவ்யூ சொல்லிட்டோம். ஸோ இப்போ இன்னும் செக்மெண்ட் மீம் ரிவ்யூ. நீங்க பார்த்த அதாவது எக்ஸ் தளத்துலயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை நார்மலா ஒரு மீம் ரிவ்யூஸ் அப்படின்னு நீங்க பார்க்கறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் வன்மத்தை கட்டினாங்கன்ற செக்மெண்ட் இப்போ நம்ம சொல்ல போறோம். ஆக்சுவலி எங்க செல்லக்குட்டி ஜாஸ்பர் தான் வந்துட்டு இன்னைக்கு நிறைய வன்மத்தை வாங்கியிருப்பாரு தெரிஞ்சு. சொல்லுங்க உங்களுடைய வன்மை எத்தனை பேர் உங்ககிட்ட கட்டுனாங்கன்ட்டு. நிறைய பேர் கற்குனாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். இந்த நேற்று ஒரு மீன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, எங்க டீமே இவ்வளவு வீக்கா இருக்கு, அப்போ உங்க டீம் எவ்வளவு வீக்கா இருந்திருக்குடான்னு மும்பை இந்தியன்ஸை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் அது யோசிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி யோசிச்சாலும் மும்பைல இன்னும் ஹர்திக் பாண்டியா வரல, பும்ரா வரல. ஃபுல் டீம் இருந்தா ஆனா சிஎஸ்கே இந்த நிலைமையில தான் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கே வந்துட்டு ஆக்சுவலி லாஸ்ட் ஓவருக்கு இழுத்துட்டானுங்க. அதுக்கே கடைசி ஒரு வரையும் போச்சு அந்த டீமோட. இன்னும் அந்த டீம்ல பும்ரா இன்னும் ஜாயின் ஆகல, ஹர்திக் ஜாயின் ஆகல. பிரான்சைசி லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டம் அப்படின்றது ரொம்ப பெருசுல இருக்கும். இப்போ நேற்று வந்துட்டு என்னதான் ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னாலும் இன்னும் சிஎஸ்கே மேட்ச் ஒத்துக்கவே முடியல. ஆர்சிபியில ஜெயிச்சிட்டானுங்கடா அப்படின்றது இல்ல ஒத்துக்கவே முடியலன்னு இவரால வேணா ஒத்துக்க முடியாம இருக்கலாம். ஒத்துக்க முடியலன்னு அதுதான் கடைசியில என்ன சிஎஸ்கே ஃபேனா மாத்திட்டீங்களா? அதான் இல்ல ஒத்துக்க முடியலனால அதுதான் நிமிஷம். சின்ன மேட்ச் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால மீம்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒருத்தர் சிக்க போறான் அவனை எங்க வீட்டுல வச்சு புதைக்க போறான்ற மாதிரி மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மீம்ஸ்லாம் சிக்கனவே எங்களை புதைச்சிட்டு போயிட்டான் அப்படிதான் வீட்டுல அடிக்கிறீங்க. ஏன் வீட்டுல என்ன அடிக்கிறீங்க? அந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க நல்லா தப்பு பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், நீங்க வந்துட்டு 10,000 கொடுத்து பாருங்க, 15,000 கொடுத்து பாருங்க, அது உங்க இஷ்டம். பட் நீங்க அஃபீஷியலா நீங்க எப்போ உங்க கையால டிக்கெட் வாங்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம ஐயோ தலைவராது அப்படின்னு போய் பார்த்தா 2 மரம் தான் நட்டு வச்சுட்டு போவாரே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த டிக்கெட் திங்ஸ். சிஎஸ்கே தோற்றது வந்துட்டு இட்ஸ் குட் திங், இட்ஸ் வேக்கப் கால் அவங்களுக்கு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் நாங்க டீமே மாத்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் விட்டுட்டு ஆப்பர்சூனிட்டிஸ் யங்ஸ்டர்ஸ்க்கும் கொடுக்கணும். எஸ், சோ ஒரு வேக்கப் காலா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே இன்னொரு வேக்கப் கால் வந்து நாங்க டிக்கெட்ஸ்ல வைக்கிறோம். ஏமாறாதீங்க, ஏன்னா வருஷம் ரவுண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். இப்படிலாம் இல்ல. நான் மரண படுக்கையில இருந்து சிஎஸ்கே ஒரு நிமிஷம் சிஎஸ்கேக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் வர்றதுக்கு காரணம் வேணா தோனியா இருக்கலாம். பட் அவர் போகும்போது இந்த ஃபேன் பேஸ் போயிடாது. கண்டிப்பா ஹோமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருமே. அவர் சொன்னாரு சிஎஸ்கேக்கு இது ஒரு எண்டா இருக்குமான்னு. ரைட் அண்ட் ஃபார் சிஎஸ்கே. We believe in yellow, we trust in yellow. We will come back. We are known for comeback. Get ticket from official website, be scam free and watch match. ரொம்ப நல்ல மனசோட மேட்சை பாருங்க. We are signing off. Leave a comment for this thing and share, like and subscribe and click the bell icon. Yes, we are signing off.